नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व नबिय्यना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल्हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यिदना मुहम्मदिन व आलिहिल अबरारि व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात औसीकुम इबादल्लाहि व इय्याय अव्वलन बितक़वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम इज़ा अरादल्लाहु बिक़ौमिन ख़ैरन अमद्द लहुम बिल उम्र व अल्हमहुमुश शुक्र सदक़ नबीयुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மாபெரும் கருணையால் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உன்னதமான ஹதீஸுகளினுடைய தொகுப்பின் விளைவுறவு மிக உயர்வான விளக்க உரைகளை இங்கே அல்லாஹ் நம்மை பேசுவதற்கும் கேட்பதற்குமான வாய்ப்பை தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு எப்போது நலவை நாடிவிட்டானோ அதற்கு பல அடையாளங்களையும் ஆக்கிவிடுகிறான் என்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டான் என்றால் எல்லாருக்குமே ஆசை தானே, அல்லாஹ் நமக்கு நலவை நாடணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம லைஃப்பில் நலவு நாடப்படணும். பின்ன வாலிபர்கள்லாம் அவங்களுடைய கல்வி காலம் நலவு நாடப்படணும். கல்வி முடிஞ்சிச்சா அல்லாஹ் நலவை நாடினா தான் ஒரு ஜாப் அமையும், அப்புறம் நலவை நாடினா தான் நல்ல மனைவி அமைவாங்க, குடும்பம் அமையும், அப்புறம் அல்லாஹ் நலவை நாடணும், குழந்தை பாக்கியம், அதுக்கு பின்னால் அல்லாஹ் நலவை நாடணும், குடும்ப வாழ்க்கை அழகாக போகணும், அப்புறம் அல்லாஹ் நலவை நாடணும், குடும்பத்தில் பேரன் பேத்திகளோடு ஒரு மங்களமான வாழ்க்கை. டோட்டலாக நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் நலவை நாடணும். நான் நலவை நாடுவது ஒன்று இருக்கிறது, என் ரப்பும் என்னோடு சேர்ந்து நலவை நாடுவது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்கணும். குடும்பத்தில் ஏற்படுற சின்ன 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 பிரச்சனைகளும் நம்முடைய உயர்தரமான எதிர்காலத்தை நோக்கி போகிற பயணத்திற்கு தடையாக வந்து நிற்கும். எல்லா பிரச்சனையும் வீட்டில் கொஞ்சம் சோம் இல்லைனா கூட நம்ம லாக் ஆகிடுறோம். ஒரு ஆளுக்கு சோம் இல்லை, பல பேர் லாக் ஆகிடுவாங்க. ஏதாவது பிள்ளைங்க சரியில்லை, அங்கேயும் குடும்பத்தில் ஒரு அமைதி போயிடும். பிள்ளைங்க இருக்கிறாங்க, கல்யாணம் லேட் ஆகுது, அமைதி போயிடும். நிறைய இருக்குது, கல்யாணம்லாம் நடந்துட்டு குழந்தை பிறக்கல, நிம்மதி போயிடும். இங்கே என்ன சொல்கிறாங்க பெருமானார், அல்லாஹ் உனக்கு நலவை நாடணும், அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. அவன் நலவை நாடுகிறான் என்றால்
நம்ம வாழ்க்கை ஹைராகவே போகும், அழகாகவே போகும். அந்தந்த காலத்தில் அந்தந்தது நடந்துடும். எதுவுமே அந்த காலத்தில் நடந்தால் தான் நல்லா இருக்கும். எல்லாமே அந்த காலத்தில் நடந்துடணும். படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கணும். நிறைய பேர் கல்வி காலத்தை வீணாக்கிடுறாங்க, பின்னால் கவலைப்படுறாங்க. நான் கொஞ்சம் கவனத்தோடு படிச்சிருந்தா நல்லா இருப்பேனே. இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க, பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிகளிலும் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க. இது ஒரு பொற்காலம், சிரமமாக தான் இருக்கும், ஆனால் பொற்காலம். கல்வி காலத்தை சரியாக பயன்படுத்தின அல்லாஹ் இன்றைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். கல்வி காலத்தில் சரியாக பயன்படுத்தணும். அன்றைக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. எங்கள் வாப்பாவுக்கெல்லாம் பெரிய அளவில் பட்டதாரி அல்ல. என்னை கொண்டு போய் நீடூரில் சேர்க்குறாங்க. நீடூர் கிட்டத்தட்ட 500 மைலுக்கு அப்பால் இருக்குது. வாப்பா அங்கேருந்து பஸ்ஸில் அங்கே வந்து, அப்பமெல்லாம் ட்ரெயின் போக்குவரத்து கூட கம்மி தான். கல்லூரியில் கொண்டு சேர்த்து விட்டாங்க. இப்போ நாமும் போய் படிக்கிறோம். ஆர்வமாக, இன்பமாக, ஈடுபாடாக, மனைவி, குடும்பம், வாப்பா, அம்மா, பாசம் எல்லாரோடையும் எல்லாத்தையும் பிரிஞ்சு போனோம். அல்லாஹ் இன்னைக்கு நலவு செய்தான், உதவி செய்தான். கல்லூரி காலத்தை சரியாக பயன்படுத்த வச்சான் அல்லாஹ். நான் சொல்கிற விஷயம், நம்முடைய இளைஞர்கள் கவனம் எடுக்கணும். நம்முடைய படிப்பு காலம் சரியாக பயன்படுத்தினால் பிற்காலம் ஒளிமயம். நாளைய எதிர்காலம் நம்முடைய கையில். நாம் சிகரம் தொட வேண்டும். இப்போ நம்ம லைஃப்பை வீணாக்கிடக்கூடாது. இப்போ ஜாலி, சந்தோஷம், நண்பர்கள், இப்படி ஒரு வட்டத்துக்குள்ளே நாம் நம்மை கொண்டு போய் ஆக்குவது தவறல்ல. அது வளர்ச்சிக்கான வழியிலே இருக்க வேண்டும். நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், பெருமைக்கெல்லாம் அல்ல. எங்கள் கல்லூரியில் நான் சேர்ந்த காலத்திலிருந்து அங்கிருந்து நான் பட்டம் வாங்கி வரும் வரையிலும் நானே முதல் மதிப்பெண் பெற்றேன். கல்லூரியில் சேர்ந்த காலத்திலிருந்து விடைபெற வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட். அல்லாஹ் கொடுத்தான் ஆற்றலை, திறமையை, ஞானத்தை. நாம் அல்ல, ரப்பு கொடுத்தான். முயற்சி செய்தோம். நமக்கு கீழே இருக்கிற எல்லா செட்டுக்கும் பாடம் நடத்தணும், உஸ்தாதுமார்கள் அனுமதியோடு. நம்ம மேலே இருக்கிறோம்னா கீழ் வகுப்பு, ஹாஸ்டல், காலேஜ், கீழே இருக்கிறவங்களுக்கு பூரா கிளாஸ் நடத்துறது. நாளை காலையில் எக்ஸாம் இருக்கும். அவங்க பரீட்சை பாடம் பார்ப்பாங்க. நான் ஏன் பரீட்சை பாடம் பார்க்கல, என்னுடைய கிளாஸ்மேட்டுக்கும் எனக்கு கீழுள்ள வகுப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் நாளைய பரீட்சையில் என்ன கேள்வி வரும், அதற்கான சப்ஜெக்டை நடத்துகிற வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு பெரிய முயற்சியிலே அன்றைக்கு நம்ம லைஃப்பை ஆக்க வைத்தான். கல்லூரியிலிருந்து விடை பெற்றோம் முதல் மதிப்பெண்ணோடு. இன்றைக்கு அந்த கல்லூரியிலே நாம் பட்டமளிப்பு விழாவில் போய் பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஓதுன ஜாமியாவில் இந்த ஆண்டு கூட நான் தான் பட்டமளிப்பு விழாவினுடைய சிறப்புரைக்காக அழைக்கப்பட்டேன். நான் சொல்லும் செய்தி எங்கள் அன்பான பிள்ளைகளுக்கு சொல்வேன். இந்த காலம் ஜாலி தேவை, சந்தோஷம் தேவை, ஆனால் கல்விதான் நமது இலக்கு. இதிலே உங்கள் கவனம் கல்வியோடு இருக்கணும். நாளைய எதிர்காலம் அல்லாஹ் உங்களை உயர்வாக்கி வைக்கிறான். எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த காலத்தை வேண்டாத காரியங்களில், தவறான நட்புகளோடு, கூடா நட்புகளோடு கழிச்சிடக்கூடாது. பாவத்தில், ஆபாசத்தில், செல்போனில், காமங்களில், இன்னொரு பக்கம் போதைகளில் போய் அழிச்சிடக்கூடாது. யாராவது அப்படி நண்பர்கள் இருந்து அவங்க பழக்கத்தை குறைச்சிக்கிடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை நான் தொகுத்தால் நீங்கள் விளங்குவீர்கள். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுவானோ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட், பல விஷயத்தை சொல்றாங்க. அதுல ஒரு செய்தி சொல்லுவாங்க, இதா அராதல்லாஹு, அல்லாஹ் யாருக்காவது நாடினால், ஹைரன், அவர் வாழ்க்கையை நல்லாக்கணும்னு நினைத்தால் என்ன கொடுப்பான் அவருக்கு? யர்ஸுகுஹு கலீலன் சாலிஹா, ஒரு அழகான மார்க்கமுள்ள, அல்லாவின் தொடர்புள்ள நல்ல மனிதரின் நட்பை கொடுப்பான். நல்லவங்களுடைய தொடர்பு கிடைக்கும். அல்லாஹ் நம்ம லைஃபை நல்லாக்கணும்னு நினைக்கிறான், உயர்வாக்கணும்னு நினைக்கிறான். எல்லா காலத்திலும் எது செய்யணுமோ அதை செய்யணும். காலம் கடந்து யோசிப்பதில் அர்த்தம் இல்லை. நிறைய பேர் இழந்துட்டு பின்னால கவலைப்படுறாங்க. அன்னைக்கு அந்த லைஃபை வீணாக்கிட்டோமே, அந்த மாதிரி நண்பர்களோடு பழகி இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் பின்னால் கவலைப்படுறாங்க. அதனால் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இப்போதே நாம் சுதாரிக்கணும். அல்லாஹ் ஒரு மனிதருக்கு நலவை நாடினால் நல்லவர்களின் தொடர்பை கொடுத்து விடுவான். நல்லவங்களுடைய தொடர்பு கிடைக்கதா, அவர் நல்ல வழியிலேயே போயிட்டே இருப்பார்.
அவர் லைஃப் எங்கேயுமே தப்பா போகாது. அவர் பள்ளிவாசலுக்கு கூட்டு வந்துருவார், பயானுக்கு கூட்டு வருவார், தொழுகைக்கு கூட்டு வருவார், பாடம் பார்க்க சொல்வார், பெற்றோர்களுக்கு கட்டுப்படு என்பார். நல்ல நட்பு என்பது நலவான நிலைகளில் நம்மளை உட்கார வச்சிரும். இந்த வாலிப காலத்தில் சின்ன வயசுல எல்லாம் 4 பேருடைய நல்ல துவாவை வாங்கிட்டோம் வைங்களேன், லைஃப் லாங்கா நல்லா இருப்போம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்மளை பார்த்தா 4 பேர் துவா செய்யணும். நல்ல புள்ளப்பா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தாங்க. யாருக்கு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. அல்லாஹ் உனக்கு மார்க்க ஆற்றலை கொடுக்கட்டும், குர்ஆனுக்கு விளக்கத்தை உனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு துவா செய்தாங்க. ஏன்? அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதுமத் செய்கிறார். பெருமானார் பாத்ரூம் போறாங்க, தண்ணியை கொண்டு வைக்கிறார். ஏன்பா வச்ச? நீங்க பாத்ரூம் போயிட்டா உதவு செய்வீங்க, அதுக்காக தண்ணி கொண்டு வந்தேன். அல்லாஹ் ரசூல் உடனே துவா செய்தாங்க, அல்லாஹ் இவரை மார்க்கத்தில் மிகச்சிறந்த விளக்கமுள்ள மேதையாக ஆக்குன்னு கேட்டாங்க. அந்த துவா பலிச்சிச்சு. இன்னைக்கும் உலகத்தில் மாபெரிய மேதை அப்துல்லா இப்னு அப்பாஸ். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லணுமா, அவங்க தான் முதல் இடம். அவங்களுக்கு பேரு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குர்ஆன் விளக்கம் சொல்பவர்களுக்கெல்லாம் தலைவர். யாருடைய துவா? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா. ஏன்? அவங்களுக்கு ஹிதுமத் செய்ததுனால. அதனால நான் பெரியவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், நல்ல துவா கிடைக்கும், அந்த துவா வாழ வைக்கும். பெரியவர்களுக்கு பணிவிடை, பெற்றோர்களுக்கு பணிவிடை, ஆலிம்களுக்கு பணிவிடை. பணிவிடை என்பதில் அல்லாஹ்வே கிடைப்பான். எங்களுடைய ஆசிரியர்களுக்கு நாங்கள் செய்த பணிவிடை இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். எனவே ஒரு மனிதரின் வாழ்வில் அல்லாஹ் நலவ நாடும் போது நல்ல நட்பை, நல்லவர்களின் தொடர்பை கொடுப்பான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த தொடர்பை நசீபாக்கி தருவானாக. அதனால கொஞ்சம் கவனம் வச்சுக்கங்க எல்லாருக்குமாக. அடுத்து பெருமானார் சொல்றாங்க இன்னொரு ஹதீஸிலே, அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு சில மனிதர்களுக்கு நலவ நாடினால் 2 பாக்கியம் கொடுப்பாங்கிறாங்க. அது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்டான செய்தி, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. அமத்தலகும் வில் அம்ர் இதா அராதல்லாஹ் பிகௌமின் கைரன். அல்லாஹ் ஒரு கூட்டத்திற்கு நலவ நாடி விட்டால் என்றால் என்ன பண்ணுவான்? அமத்தலகும் வில் அம்ர், அல்லாஹ் அவங்க ஆயுசை நீளமாக்கிடுவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான், ஆயுசை கூட்டிடுவான். ஏன்னா உலகத்துலங்க வாழ்றதாங்க பாக்கியம். ஆயுசை கூட்டுவான். நிறைய பேர் பாருங்க 80 வயசு 90 வயசு. எங்க தாப்பனார்லாம் 85 வயசுக்கு மேல வாழ்ந்தாங்க. இந்த மஜ்லிஸை துவக்கினாங்கள ஆரணி வாப்பா, கிட்டத்தட்ட 100 வயசு வாழ்ந்தாங்க. வயசை கூட்டுவான் அல்லாஹ், நீண்ட ஆயுசை கொடுத்துருவான். ஏன்? அவன்றால நலவை நாடுகிற மனிதர்கள். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடிட்டானோ அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த நலவை நாடுவானாக, நம்ம ஆயுசை நீளமாக்குவானாக. சின்ன வயசுல மௌத்தாகிறது, வாலிபத்தில் மௌத்தாகிறது, அதெல்லாம் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை நசீபாக்க வேண்டும். நான் அடிக்கடி துவா கேட்பேன், ரப்பே நாங்கள் வாழ்கிறோம், எங்கள் பிள்ளைங்க வாழ்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்க எங்கள் ஜனாசாவை சுமக்கணும், எங்கள் பிள்ளைங்க ஜனாசாவை எங்களை சுமக்க வச்சிடாதே அல்லாஹ். நான் அடிக்கடி கேட்பேன் அல்லாட்ட, எங்கள் பிள்ளைங்க ஜனாசாவை நாங்கள் சுமக்கக்கூடாது, எங்கள் ஜனாசாவை அவங்க சுமக்கணும். அப்படின்னா நாங்கள் இன்னும் வாழணும். ஹயாத்து நீள்றது ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் நலவ நாடினான் என்பதற்கு அடையாளம் நீண்ட ஆயுள். அந்த நீண்ட ஆயுள் என்பது நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம் துவாவாக. ஆனால் அல்லாஹ் சில பேருக்கு அவனாக கொடுத்து விடுகிறான் கிஃப்டாக. அல்லாஹ் அப்படி கிஃப்டா கொடுக்கிற கூட்டத்தில் நம்ம பேர்களையும் எழுதி வைப்பானாக. அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுவானோ அவர்களுக்கு ஆயுளை நீளமாக்குகிறான். சாபாக்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுஸ் வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. லுக்மானுல் ஹக்கீமை நம்ம படிக்கிறோம். திருக்குர்ஆன்ல 114 அத்தியாயம், 114 அத்தியாயம். அதுல ஒரு அத்தியாயத்துக்கு பேர் லுக்மான், சூரத்து லுக்மான். லுக்மான் எனும் அத்தியாயம். லுக்மான் அப்படிங்கிற பேருடைய அந்த மனிதர் நபி அல்ல. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றோம், அவங்க நபியாக இருந்தாங்களானா இல்லை. ஆனா ஒரு பெரிய தத்துவ மேதை, ஒரு பெரிய ஞானி. வலகத் ஆத்தைனா லுக்மானுல் ஹிக்மா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு பெரிய தத்துவ மேதை. எந்த அளவுக்கு தத்துவ மேதை? ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மிகச்சிறந்த அறிவுரைகளை சொல்லி இருக்கிறாங்க. உயர்ந்த அறிவுரை, சிந்தனை சார்ந்த செய்திகளை. ஒருத்தர் சோம் இல்லைன்னு சொல்றாரு, எங்க வாப்பா சோம் இல்லைங்கிறாங்க, எங்க தகப்பனார் சோம் இல்லைங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கொடுத்து விடுறாங்கன்னா ஒரு ஒரு சின்ன மருந்து ஒன்று கொடுத்து விடுறாங்க. அவங்க ஒரு மேதை ஞானியும் கூட, மருத்துவ நிபுணராகவும் இருந்தாங்க.
அந்த சூரணத்தை கொண்டு கொடுத்த உடனே அவ சோமாயிட்டா. அதே போல இன்னொருத்தர் எங்க தகப்பனார் சோம் இல்லை, அவங்களுக்கு ஒரு சூரணத்தை கொண்டு கொடுத்தாங்க. அந்த சூரன் அந்த பொடியை அவங்க சாப்பிட்டோன்னே மௌத்தா போயிட்டான். எதே பொடி தான் இவருக்கு ஹயாத்தை கொடுத்துச்சு, அவருக்கு மௌத்தை கொடுத்துச்சு. அவங்க கேட்டாங்க, எங்கள் தகப்பனாருக்கு நான் கொடுத்தேன் நல்லா ஆயிட்டாங்க. அவங்க தகப்பனார் அவர் சொன்னார் எங்கள் தகப்பனார் போயிட்டாங்க. அவர் சொன்னார் உங்கள் தகப்பனாருக்கு மௌத்து தீர்மானிக்கப்பட்ட நேரம் இது, முடிவு செய்யப்பட்டு போச்சு. இந்த பொடிக்கு சக்தி இருக்குது, இந்த பொடி நோயை ஷிஃபாவாக்கிடும், ஆனால் மௌத்தை ஷிஃபாவாக்காது. மௌத்து தீர்மானிக்கப்பட்ட போது எந்த மெடிசனும் பயனளிக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில், கருஞ்சீரகத்தை பயன்படுத்துங்கள். கருஞ்சீரகம் ஒரு பெரிய ஷிஃபா. கேன்சருக்கு கூட கருஞ்சீரகத்தை பயன்படுத்த சொல்றாங்க. கேன்சர் நோய்க்கு கருஞ்சீரகம், ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய், இன்னும் சொல்ல போனால் கைகால் வலிகள், பல்வலிக்கு கருஞ்சீரகம். பழைய காலத்தில் அதை தடவுவாங்க அங்கே கன்னத்துக்கு மேலே. கருஞ்சீரகம் வயிற்று வலிக்கு கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தில் ஆயில் இருக்கிறது. கருஞ்சீரகம் பொடி இருக்குது, அதை தேனில் குழப்பி சாப்பிட்றணும். ஒன்றும் வேண்டாம், டெய்லி காலையில் எழுந்திருச்ச உடனே கருஞ்சீரகத்துடைய விதை ஒரு 10-20 விதையை டெய்லி சாப்பிட்டார் வைங்களேன், பெரிய நோய்கள் வராதுன்னு எழுதுறாங்க. டெய்லி காலையில் எழுந்திருச்சு கொஞ்சம் 4-5 கருஞ்சீரகத்தை தூக்கி வாயில் போட்டு மென்றுட்டா போதும், நிறைய நோய் ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹப்பத்து சௌதா ஷிஃபாஉல் லிக்குல்லிதா, கருஞ்சீரகத்தை பயன்படுத்துங்கள், எல்லா நோயும் ஷிஃபா. அல்லாஹ்வுடைய நபி அவங்க நாவுல அல்லாஹ் பேசுறான். கருஞ்சீரகத்தில் எல்லா நோய்க்கும் ஷிஃபா. வயிற்று வலி குறிப்பா ஷிஃபாவாயிடும். வயிற்று வலி உள்ளவங்க கருஞ்சீரகத்தை பவுடர் பண்ணி அதை தேனில் குழப்பி சாப்பிட்டாங்கன்னா நிறைய நோய்கள் ஷிஃபா. வெறுமினே கருஞ்சீரகத்தை சாப்பிட்றது, தண்ணியில ஊற வச்சு அந்த தண்ணியை சாப்பிட்றது, ஆக அது பல வகை யுனானி மருத்துவம் அதை நிறைய விவரித்து இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருஞ்சீரகத்தை பயன்படுத்துங்கள், அது எல்லா நோய்க்கும் ஷிஃபா என்று சொன்ன போது, இல்லா ரசூல் ஒரு வார்த்தை, இல்ல சாம், மௌத்துக்கு ஷிஃபா இல்லை. மௌத்தாகிற நிலையில சக்கராத்தில் இருக்கிறவருக்கு கொண்டு போய் கருஞ்சீரகத்தை கொடுத்தோம்னா அவர் ஷிஃபாவாக முடியாது. ஏன்னா கருஞ்சீரகம் மௌத்தை தடுக்கிற சக்தி அதுக்கு இல்லை. அப்போ ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஆயுள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்னா அது அல்லாஹ் அவன் மீது ஹைர நாடி விட்டான். லுக்மானை பற்றி சொன்னேன், இத்தனை அறிவாற்றல், இத்தனை ஞானம், இத்தனை மருத்துவ நிபுணர், அல்லாஹ் அவருக்கு ஹயாத்தை கொடுத்தானா. தஃப்சீரில் பார்த்தேன், எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்களாம், கிட்டத்தட்ட 35 நூற்றாண்டுகள் வாழ்கிறார். 35 நூற்றாண்டுகள். 35 நூற்றாண்டுகள் என்றால் 3500 வருஷம் வாழ்ந்தார் லுக்மானுல் ஹக்கீம். 3500 ஆண்டு வாழ்ந்தார் என்று அவருடைய வரலாற்று குறிப்பில் ஒன்றை நான் பார்க்க முடிந்தது. வரலாற்றில் பல்வேறு குறிப்புகள் இருக்கும், கொஞ்சம் கூட குறைய எழுதுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பில் 35 நூற்றாண்டுகள் வாழ்கிறார். ஆயுசு நீள்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். சஹாபாக்கள்ல நிறைய பேர் நீண்ட ஆயுசு வாழ்ந்தாங்க. சல்மானுல் ஃபாரிசியை பற்றி நான் படித்தேன். ஒரு குறிப்பில் பெருமானாரின் சஹாபி சல்மானுல் ஃபாரிஸ் 500 வருஷம் வாழ்ந்தார். 500 ஆண்டுகள். எங்கே? முற்காலம் அல்ல, மாநபியின் சாபியாக இருந்த சல்மானுல் ஃபாரிசியை பற்றி ஒரு குறிப்பு அப்படி சொல்கிறது. எல்லாரும் கேள்விப்பட்ட அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு 119 வயது வாழ்கிறார். ஆயுசு நீள்றது அல்லாஹ் கொடுக்கிற பெரிய பாக்கியம். அதனால் நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுன்னு கேட்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்ம மனைவிக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும், நம்ம பேரன் பேத்திகளுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும், நம்ம பெற்றோர்களும் உடன்பிறப்புகளுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும். ஏன்னா உலகத்தில் அவங்க வாழ்வார்கள் என்றால் மற்றதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிறான். மற்றதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிறான். வாழ்றது பெரிய பாக்கியம். அப்போ ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நலவை நாடினால், நான் சொன்னேன், நல்ல நண்பர்களை கொடுப்பான். அதை வச்சு அவர் லைஃப் நல்லா ஆகும், கரெக்டாக போகும், சிறப்பாக இருக்கலாம். சில நல்ல நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 30 வருஷமாக பயான் செய்துட்டு இருக்கோம். 2 நண்பர்கள் இருந்தாங்க இந்த பகுதியில். பயானுக்கு வரும்போது இவர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணுவார், இவர் அவரை கூப்பிடுவார். அப்பமெல்லாம் இந்த ஃபோன் கிடையாது, வீட்டு காலில் பேசுறது தான். அவர் அவரை கூப்பிடுவார், அல்லது அவர் எடுக்கலையே நேராக வீட்டுக்கு போய் கூப்பிட்டு வந்துடுவார். 2 பேரும் இங்கே எங்கள்கிட்ட பேசிக்கிடுவாங்க. அதற்கு நான் 5 மணிக்கே போய் அவரை சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். அப்படி 2 நண்பர்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குமோ ஒருத்தரோடு இந்த தொடர்பு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. 2 பேரையும் பார்க்கலாம் அந்த பயானில்.
2 பேருமே இல்லை. அல்லாஹ் உங்கள் கபரை சொர்க்க பூங்கா வாக்கணும். இங்கே நான் சொல்வது நல்ல நட்பு ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லாஹ் ஒரு கூட்டத்திற்கு ஹைரையும் நலவையும் நாடினால் நீண்ட ஆயுசை கொடுத்துருவான். ஏன்? ஆயுசு நீளமானால் ஒரு நாள் அவர் ஏதோ தவறு செய்துட்டா இன்னொரு நாள் நன்மை செய்வார், அந்த தவறு அழிஞ்சிரும். மனுஷன் செய்த தவறை அழிக்கிறதுக்கு நீளணும், ஆயுசு நீளணும். ஏன் நீளணும்? நாளைக்கு நல்லது செய்கிற வாய்ப்பை கொடுத்துட்டான்னா நேற்று செய்த தீமை அழிஞ்சு போயிடுமா. தீமையை அழிக்கிறதுக்கு நன்மைங்கிறான் அல்லாஹ். நபியினுடைய தர்பாருக்கு ஒருத்தர் வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் தங்களை சந்திக்க வந்தேன். வர்ற வழியில் எதிர வந்த ஒரு பெண் மீது என் பார்வை பட்டுட்டு, யதார்த்தமாக பட்டுச்சு. அந்த பார்வையை என்னால் மீட்ட முடியலை. பார்வையை மீட்டணும் இல்லை, லேசாக அந்த பார்வை பட்டுச்சுன்னா டப்புன்னு திருப்ப முடியலை நாயகமே. அந்த பார்வை கொஞ்சம் நீண்டு விட்டது, மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு அந்நிய பெண்ணாச்சே, கொஞ்சம் கூடுதலாக பார்த்துட்டேன். உடனே கொஞ்ச நேரத்தில் சுதாரித்து திரும்பி பார்த்தேன்னா பக்கத்தில் இருக்கிற சோத்துல தலை இடிஞ்சு நெத்தி உடைஞ்சி போச்சு, ரத்தம் போட்டு கெட்டு போட்டு வந்திருக்கிறார். பெருமானாரை சந்திக்க திரும்பின உடனே சோறு அடிச்சுட்டு கெட்டு போட்டிருக்கிறார். ஞாபகம் வைக்கணும், பார்வை யதார்த்தமாப்பட்ட அனுமதி. நம்ம போற யாரோ வர்றாங்க, அந்நிய பெண், பார்வைப்பட்ட அனுமதி. அந்த பார்வை அனுமதி மீண்டும் பார்ப்பது தவறுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஊலா வாலைக்க சானியா. அந்த ஹதீஸ் எப்படி வரும்? முதல் பார்வை அனுமதி, 2வது பார்வை உனக்கு தீங்களிக்கும். அந்த முதல் பார்வையை நீளக்கூடாது, உடனே திருப்பிக்கிறணும். அவர் திருப்ப முடியலைங்கிறார். நம்ம கட்டுப்பாட்டை மீறி சில நேரத்தில் மனசு இருக்கு பற்றியெல்லாம் தவறை செய்ய விட்டுரும். திரும்பின உடனே அந்த நெத்தியை அடிச்சுட்டு ரசூல்கிட்ட வந்து சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்ன பதில் ரொம்ப அழகான பதில். அல்லாஹ் உன் மேலே ஹைர நாடுனா அதனுடைய அடையாளம் தான் டப்புன்னு உன் நெத்தியில் ஒரு அடியை கொடுத்து அது நெத்தி உடைஞ்சி போச்சு பார்த்தியா, நீ செய்த பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு. அந்த பெண்ணை பார்த்தது தப்பாக பார்க்கல, யதார்த்தமாக பார்த்தது, பார்வை நீண்டதற்கு உடனே அல்லாஹ் உனக்கு தண்டனை கொடுத்துட்டான். மனுஷன் செய்கிற தவறுக்கு உடனேலாம் தண்டனை கொடுக்கறது இல்லை, அது அல்லாஹ்வுடைய சுன்னத்தும் இல்லை. உடனே தண்டனை கொடுக்கறது இல்லைங்கிறான் குரான்ல. ஆனால் சில பேர்கள் அல்லாஹ் என்ன பண்ணுறான், டப்புன்னு சரி பண்ணிடுவான். அவரை உடனே சரி பண்ணிட்டான். இன்னைக்கெல்லாம் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்துட்டோம்னா அதுக்கு தண்டனை நெத்தி உடையணும்னா நிறைய பேர் நெத்தி கட்டி தான் போட்டிருக்கணும், நிறைய பேர் தலையில் கெட்டு தான் இருக்கும். ஒரு பார்வைக்கு தண்டனை, அல்லாஹ் நெத்தியை உடைச்சி விடணும்னா எவ்வளோ பேர் நெத்தியில் கெட்டு போட்டிருப்பாங்கங்கிறீங்க? அதான நிலைமை. ஆனால் சர்க்கார் சொன்னாங்க, அப்படி அல்லாஹ் செய்கிறது இல்லை. இன்னொருவர் வந்தார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்ணோடு தவறாக நடந்து கொண்டேன். ஆனால் தவறு என்றால் என்ன தவறுனாங்க? பெரிய தவறு அல்ல, அந்த பெண்ணோடு தவறாக நடந்து கொண்டேன், ஆசையோடு கொஞ்சம் அந்த அம்மாவை இது பண்ணிட்டேன், ஆனால் நான் தப்பு பண்ணல, விபச்சாரம் செய்யவில்லை என்றார். பெருமானார் அமைதியா இருந்துட்டாங்க. அவர் பயமாயிட்டு, என்ன அமைதியாயிட்டாங்க, பதிலே சொல்லலையே. வக்து வந்துச்சு, பாங்கு சொன்னாங்க, தொழுகை நடந்துச்சு. தொழுகை முடிச்சுட்டு ஐனசாயில் முதல்ல ஒரு கேள்வி கேட்டவர் எங்கப்பான்னாங்க. அவரை காணல, அவர் பயந்து ஓடிட்டார். பதில் இல்லை. அங்கே தேன்னா அங்கே இருக்கிற ஆளை கூட்டு வாப்பாண்டு. தொழுதியா எங்க கூடன்னு கேட்டாங்க. எங்களோடு தொழுதாயா? ஆமாம் தொழுதன். யார சொல்லல்லா போ, இன்னல் ஹசனாத் இது ஹிபுன செய்யாத், நீ செய்த நன்மை நீ செய்த பாவத்தை அழித்து விட்டது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? நீ ஒரு பெண்ணோடு தவறாக நடந்தாய், ஆனா விபச்சாரம் ஹராம், அதுக்கெல்லாம் இது படி பகரம் அல்ல. ஏதோ அந்த பொண்ணை கையை பிடிச்சிருக்கிறது, ஏதோ தவறு நடந்திருக்குது, அதற்கு இப்போது நீ தொழுதா இல்லையா, இதை கொண்டு அது அழிக்கப்பட்டு விட்டது. அப்போ நமக்கு எழுதுறாங்க, ஒரு மனிதர் தவறு செய்து விட்டால் அல்லாஹ் கொஞ்சம் ஆயுசை நீளமாக்குறான். ஒரு நன்மையை செய்தா தவறு அழிஞ்சு போயிடும். அதனால ஆயுசு நீளமானால் நிறைய தவறுகள் அழிவதற்கு, நன்மைகள் பெருகுவதற்கு காரணமாயிருது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஆயுசை நீளமாக்குவானாக. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கிற சிறந்த பாக்கியம் நீண்ட ஆயுளும் நல்ல அமலும் என்றார்கள். நீண்ட ஆயுளும் நல்ல அமலும். ஆயுள் நீளனும் அமலும் நல்லதாக இருக்கணும். நிறைய பேருக்கு ஆயுள் நீளுது, அமல் இல்லை. ரொம்ப கவனமாக இருங்க. இன்னைக்கெல்லாம் நல்ல காலம், சின்ன வயசுலேயே பிள்ளைங்க தொழுகையோடு இருக்கிறாங்க.
சின்ன வயசுல எல்லாருமே நோன்பு பிடிக்கிறாங்க. இப்ப இங்க நோன்பாளி யாரு அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 100% நோன்பாளிங்கிற அளவிற்கு அல்லாஹ் நசீபை கொடுத்துருக்கான். இது ஒரு பொற்காலம். காலம் கெட்டு போச்செல்லாம் சொல்லாதீங்க, நல்ல காலம். சில தவறுகள் நடக்கலாம், அதை சரி செய்ய வேண்டும். தவறுகள் இனி நடக்காமல் தடுக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்கிற ஆயுள் பாக்கியம் என்று விளங்க வேண்டும். ஆயுளை விட பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லை. அந்த ஆயுள் எப்படி பாக்கியம்? நல்ல அமல்களோடு இருக்க வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கைர நாடிட்டான்னா நீண்ட ஆயுசை கொடுத்துட்றான். நீண்ட ஆயுசு கிடைச்சி போச்சா நம்ம சரியாயிட்டே இருக்கலாம். நேற்று நடந்த தவறுக்கு இன்னைக்கு மன்னிப்பு கேட்கலாம், இன்னைக்கு நடந்த தவறுக்கு நாளைக்கு மன்னிப்பு கேட்கலாம், நாளைக்கு ஒரு நல்ல மலை செய்திடலாம். நல்ல மலை கொண்டு தீய மலை அழிஞ்சு போயிடுது. அடுத்து ஒரு பாயிண்ட் முக்கியமாக சொல்றாங்க, வல்ஹமஹுமு ஷுக்ரான்னாங்க. அல்லாஹ் வாழ்க்கையில கைர நாடுன்னா வைங்களேன், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். அல்லாஹ் நாடிட்டான்னா அவன் கொடுத்த ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும், அவன் செய்த உபகாரங்களுக்கும், அவன் உன்னோடு நடந்து கொண்ட அழகிய முறைகளுக்கும் நன்றி செலுத்துகிற நசீபை அவனே உனக்கு ஏற்பாடு செய்வான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? நன்றி நான் நினைச்சாலும் செய்ய முடியாது. அல்ஹமஹுமு ஷுக்ருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உனக்கு நலவை நாடிட்டானா அவன் கொடுத்த நல்லதுக்கெல்லாம் நன்றி சொல்ற வாய்ப்பை அல்லாவே கொடுப்பானா. நான் நன்றி சொல்ல மறந்துடுவேன் சில நேரத்தில். சாதாரணமாக மனுஷங்களே சொல்கிறாங்க இல்லையா, எங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ண, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிட்டாரு. அப்போ ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கல, அவங்க செய்த உபகாரத்திற்கு ஒரு நன்றி எதிர்பார்க்குறாங்க மனிதர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீ நான் செய்த உபகாரத்துக்கு நன்றி செலுத்தினா நல்லா இருப்ப, நன்றி செலுத்தினா நல்லா இருப்ப. நீ சில நேரத்தில் நன்றி செலுத்த முடியாமல் ஷைத்தான் தடுத்துருவான், நப்சு தடுத்துரும். உனக்கு நான் நலவை நாடிட்டா அப்பப்போ நன்றி சொல்கிற வாய்ப்பையும் நானே கொடுத்து விடுவேன். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் மனிதர்களுக்கு நலவை நாடுவதில் எத்தனை பெரிய பொருளை சொல்கிறார்கள் பெருமானார். ஒருவருக்கு அல்லாஹ் நலவை நாடினால் அல்ஹமஹும், அவர்களுக்கு அல்லாவே உதிப்பாக்குவான். அஷ்ஷுக்குர், நன்றி செலுத்தும் வாழ்க்கையை உதிப்பாக்கிடுவான். பெருமானார் வர்றாங்க மஸ்ஜிது நபவியில, சதக்காவுடைய பொருள் கிடக்குது. ஒரு பார்வை பார்த்தாங்க, பார்த்துட்டு நேரா முன்னால வந்தாங்க. சாபாக்கெல்லாம் கூடி நிற்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, டப்புன்னு சஜிதால விழுந்துட்டாங்க. டப்புன்னு சஜிதா. சர்க்கார் என்ன சஜிதா செய்யறாங்க, எதுக்காக செய்தாங்க? ரொம்ப நேரம் சஜிதா, அதால சுஜூத், நீண்ட சஜிதா செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாபாக்கள் சொன்னாங்க, ஏன் இவ்வளவு பெரிய சஜிதா செய்தாங்கன்னு தெரியல. பின்ன எழுந்திருச்சாங்க. எழுந்திருச்ச போது நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், திடீர்னு வந்தீங்க, அங்கே போய் ஒரு பார்வை பார்த்துட்டு ரொம்ப நேரமாக சஜிதால விழுந்துட்டீங்களே, தாங்க செய்த எல்லாமே முன்மாதிரி இருக்குமே, அது என்ன சஜிதா நீட்டமாக செய்தீங்களே? ஒன்றும் இல்லை, இப்போ ஜிப்ரீல் வந்தாங்க. நான் உள்ள வந்த உடனே ஜிப்ரீல் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அடிக்கடி ரசூலை சந்திக்கிற இடம். வந்து சொன்னாங்க, நாயகமே, உங்களுக்கு ஒருவர் சலவாத்து சொல்லிட்டா அவருக்கு அல்லாஹ் அதற்கு பகரமா அல்லாஹ் சலவாத்து சொல்வதாக வாக்களித்தான். உங்களுக்கு ஒருவர் சலாம் சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், நபியே உங்களுக்கு சலாம் என்று ஒருத்தர் சொல்றார், ஸல்லல்லாஹு அலைஹி உங்களுக்கு சலவாத்து என்கிறார். உடனே அல்லாஹ் அவருக்கு சலாம் சொல்லுகிறான். உங்களுக்கு சலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவருக்கு சலவாத்து சொல்றான். அல்லாஹ் சலவாத்துனா என்ன? அல்லாஹ் ஒரு வாழ்க்கையில அருள் புரிவான். உங்களுக்கு சலாம் சொன்னா அவர் வாழ்க்கையை அல்லாஹ் சலாமத்தாக்கி வச்சிருவான் அப்படின்ட்டு ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க. உடனே நான் அல்லாஹ்வுக்கு சுக்ரியால விழுந்துட்டேன். சுப்ஹானல்லாஹ், எனக்காக என் உம்மத்தில் ஒருத்தர் சலவாத்து சொல்வதற்கு கூலி அல்லாவே அவருக்கு அருள் புரிகிறான் என்றால் அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான். உலகத்தில் இனி எல்லாருமே சலவாத்து சொல்லுவாங்களே, ஏன்னா அல்லாஹ்வுடைய அருள் வேணுமா, நபிக்கு சலவாத்து சொல்லு. அல்லாஹ் உன்னை சாந்தியோடு வாழ வைக்கணுமா, நபிக்கு சலாம் சொல்லு. அதனாலதான் ஸல்லல்லாஹு வஸல்லம், சலவாத்தை மட்டும் சொல்லவே மாட்டோம், சலாமையும் சொல்லுவோம். ஸல்லல்லாஹு வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம். சல்லிம், சல்லிம்னா சலாம் சொல்லு, சலவாத்து சொல்லு. சலவாத்தும் சலாமும் மாநபி அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிற போது நமக்கு என்ன கிடைக்கிறது? அல்லாஹ் அருள் புரிகிறான். உன் வாழ்க்கையை அல்லாஹ் சலாமத்தாக்கிடுவான். சலாமத்துனா தீங்கை விட்டும், முசீபத்தை விட்டும், கேடுகளை விட்டும், பிறர்களின் சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹ் உன்னை சலாமத்தாக்கிடுவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் சொல்கிற ஒரு சலவாத்தில் எனக்கு ரப்பின் அருளும் கிடைக்கிறது, என் வாழ்க்கையில் வர இருக்கிற துன்பங்களில் இருந்து ஈடேற்றம் கிடைக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். நான் நன்றி செய்தேன், அல்லாஹ்வுக்கு சஜிதால விழுந்துட்டேன்.
இப்போ இந்த செய்தியை கேட்டுட்டா யாரு தான் செலவாத்து சொல்லாமல் இருப்பாங்க? அதனால தான் 11 செலவாத்து ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்ல அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை சலாமத்தாக்கி அனுப்பிடுறான். அதனால தான் சபை முடிஞ்சு செலவாத்தோடு போகிறோம். ஏன்? நம்ம வாழ்க்கை சலாமத்தாக இருக்கும், நமக்கு எந்த தீங்கும் யாரும் செய்ய முடியாது. செலவாத்துக்கு அல்லாஹ் கொடுக்குற கூலி. உடனே நான் அல்லாஹ் இவ்வளோ பெரிய உபகாரம் செய்தானே நன்றி செலுத்தினங்கிறாங்க. வாழ்க்கையில் கிடைக்கிற போதெல்லாம், அருள் வருகிற போதெல்லாம், பணம் வருகிற போதெல்லாம், நிம்மதி வருகிற போதெல்லாம், நம்ம கேட்டது கிடைக்கிற போதெல்லாம் சுஜூதுல விழுந்துட்டோம் வைங்களேன், அதற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் மகத்தானது. அதற்கான கூலி அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான், நம்மை உயர்வாக்கி கொண்டே இருக்கிறான். இங்கேதான் காத்தமுன் நபியின் இப்படி சொல்றாங்க. மனிதர்களுக்கு அல்லாஹ் நலவை நாடினால் நம்ம கொடுக்குற எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துகிற நசீபையும் சேர்த்து கொடுத்துட்றோம். நிறைய நேரத்தில் நன்றி சொல்ல மறந்துடுவோம். எல்லாம் கொடுக்குறான், வாங்கிட்டு போய் சாட்டுக்கு இருந்துருவோம். யாராவது நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்களே, உடனே என்ன செய்யணும்? அவருக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறது இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டோம், ருசியாக இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். காலையில் எழுந்திரிச்சோம், கைகால் திடமா இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லாஹ்னு அர்த்தம் அல்லாஹ்வுக்கு நன்றி, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அப்ப நன்றி சொன்னால் அல்லாஹ் அதற்கு பகரம் உன் லைஃப் லாங்கா இந்த நியாமத் இருந்துகிட்டே இருக்கும். எதை கொடுத்தானோ அது இருக்கும். இன்னொரு செய்தியை ரசூல் சொன்னாங்க, அதையும் சொல்லி முடிக்கிறேன். மல்லம் யஷ்குரில் கலீல் லம் யஷ்குரில் கசீர். அல்லாஹ் சில பேருக்கு கொஞ்சமா கொடுப்பானா, அல்லாஹ் சில பேருக்கு கொஞ்சமா கொடுப்பான். நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவருக்கு கல்வியில் பெரிய கல்வியை கொடுத்துருப்பான், நமக்கு கொஞ்சகான கல்வியை கொடுத்துருப்பான். அவருக்கு பெரிய பதவியை கொடுப்பான், நமக்கு சின்ன பதவி கிடைச்சிருக்கும். சில பேருக்கு நிறைய காசு இருக்கும், நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சில பேருக்கு நிறைய சுகமாக இருக்கும், நமக்கு கம்மியாக இருக்கும். எல்லாமே அல்லாஹ் கொடுக்கறதுங்கிறது காசு மட்டும் அல்ல. சுகம், நிம்மதி, பதவி, காசு, அந்தஸ்து எல்லாமே அவருக்கு நல்லா கொடுத்துருக்கான், நமக்கு கொஞ்சமாக கொடுத்துருக்கான். இங்கே பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை எல்லாரும் கவனத்தில் எடுத்தீங்கன்னா நிம்மதியாக இருப்போம். மல்லம் யஷ்குரில் கலீல், கம்மியாக அல்லாஹ் கொடுப்பான், நன்றி செலுத்துகிறானா என்று பார்க்கிறான். கம்மியாக கொடுத்து நன்றி செலுத்துகிறானா? கொஞ்சம் தான் கொடுத்துருக்கான், ஆனால் இவன் நன்றி செலுத்துறான். அல்லாஹ் எனக்கு நல்லா கொடுத்துட்டியப்பா அப்படின்னு சொல்றானா? நன்றினா என்னங்கன்னு கேட்டாங்க. நான் கொடுத்துட்டேன்னு அவன் சொல்றானே, அதே நன்றிங்கிறான். நான் கொடுத்துட்டேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றான் பாருங்க. கொடுத்தது நான் தான் அவன் சொல்றான்ல, அது நன்றி. ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா கிடைச்சிக்கிறது இல்லை. அப்ப கொஞ்சமா சில பேருக்கு கொடுப்போம், அதற்கு அவர்கள் நன்றி செலுத்துகிறார்களான்னு பார்க்கறான். அப்படி நன்றி செலுத்திட்டாங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வானா, அவருக்கு நிறைய கொடுத்துருவான். ஏன் அப்படி கொடுக்குறான்? கம்மியானதற்கு நன்றி செலுத்தினால் அதிகமாக கிடைச்சாலும் இவர் நன்றி செலுத்துவார். கம்மியாக கொடுத்தோம், அவர் நன்றி செலுத்தவில்லை. என்ன இப்படி கொடுத்துருக்கான், அவரெல்லாம் எப்படி கொடுத்துருக்கான், எனக்கு என்னத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு நன்றி செலுத்தாமல் இருக்கிறாரா? இவருக்கு கூடுதலாக அல்லாஹ் கொடுக்க மாட்டான். எங்க கொடுக்க மாட்டான்? இவர் கம்மிக்கே நன்றி செலுத்தல, கூடுதலாக கொடுத்தாலும் நன்றி செலுத்த மாட்டார். நம்ம மாற்றி யோசிக்கிறோம். அவர்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றியோடு நடக்க வேண்டியதான். அவர் நல்ல டாப்பில் இருக்காரு, எனக்கு என்ன இருக்குது நான் நன்றி சொல்றதுக்கு நினைக்கிறோம். இல்லை, நமக்கு இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. அவரை விட நம்ம டாப்பில் இருப்போம். நம்ம டாப்பில் இருக்கணும். எப்போ டாப்பில் போக முடியும்? நம்ம உயரணும். எப்போ போக முடியும்? நமக்கு வசதி வரணும். எப்போ வரும்? சுகம் வரணும். எப்போ வரும்? கம்மியாக இருக்கும் போது நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் நிறைவாக கொடுத்து உங்களை அழகு பார்ப்பான். மல்லம் யஷ்குரில் கலீல், கம்மியாக அல்லாஹ் கொடுக்கும் போது யாரு நன்றி செலுத்தவில்லையோ, லம் யஷ்குருல் கசீர், அதிகமாக கொடுத்தாலும் அவர் நன்றி செலுத்த மாட்டார். அவருக்கு நிறைய கொடுப்பான், அப்பவும் நன்றி செலுத்த மாட்டார். நன்றி செலுத்துறது கம்மியாக கொடுக்கும்போது இருந்தால் நிறைவாக கொடுக்கும்போது அது நடக்கும். இதில் ஒரு பாடத்தை சேர்த்து சொல்லிட்டாங்க. நீ கம்மியாக கொடுக்கும்போது நன்றியோடு இருந்துட்டா அல்லாஹ் பார்ப்பான், இவருக்கு நிறைய கொடுப்பான். ஏன்? அவர் அப்பவும் நன்றியோடு இருப்பார். அதுதான் மிக அழகான வாழ்க்கை. இது யாருக்கு கிடைக்கிறது? அல்லாஹ் யாரை நலவுக்காக தேர்ந்தெடுத்தானோ அவர் வாழ்க்கையில் கிடைத்ததை நினைத்து நன்றி சொல்கிற நசீபையும் அல்லாஹ்வே கொடுக்கிறான். அல்ஹமாங்கிறாங்க. அல்ஹமான் என்ன அர்த்தம்? அவர் மனசுல உதிப்பாக்குவான் அல்லாஹ். உதிப்பு எப்படி? உந்தல் வரும். நம்ம நன்றி சொல்லணுமே, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணுமே, உடனே சஜிதா செய்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுஜூத் விழுந்தாங்க சஹாபாக்களோடு. காரணமே இல்லை, சபை கூடி இருக்கு, டப்புன்னு சஜிதா. சர்க்கார் எழுந்து உட்காந்து நன்றிங்கிறது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம். சஜதா ஷுக்ர்னு ஒன்று இருக்கு. சஜதா நன்றிக்கான சஜதா.
ஏதாச்சும் ஒரு நல்ல ஞாபகத்தை நடந்துச்சு வைங்களேன், உடனே அல்லாஹு அக்பர் அப்படின்ற ஒரு சக்பீர் கட்டுறோம். சையதா நன்றிக்காக ஒரு சுஜூது செய்துட்டு எழுந்திருச்சிடுறாரு. அந்த சுஜூது நன்றிக்கான சுஜூத், அது ரசூலுடைய சுன்னத். டப்புன்னு ஒரு சுஜூதுல விழுந்து எஞ்சிட்டாங்க. சாபாக்கள் கேட்டாங்க, இப்போ என்ன நடந்துச்சு சுக்குரு? அப்படி காட்டுறாங்க. அங்க ஒரு ஊனமானவர் போயிட்டு இருக்கிறார், கால் நடக்க முடியாதவர் போயிட்டு இருக்கிறார். சொன்னாங்க, அவரை பார்த்தேன், அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னேன். ஏன் யா ரசூலல்லாஹ், கால் இல்லாம அவரை அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான், நமக்கு காலை கொடுத்தானே நினைச்சு நன்றி சொன்னேன். கால் இல்லாதவரை பார்த்தேன், காலை தந்தான் என்பதற்காக நன்றி. கண்ணில்லாதவரை பார்த்தேன், பார்வை தந்ததற்காக நன்றி. காது கேளாதவரை பார்த்தேன், காது கேட்க வச்சதற்காக நான் சஜிதா செய்வேன். இதெல்லாம் நமக்கு அவன் கொடுத்ததற்கு நன்றிங்கிற வாழ்க்கை அல்லாஹ் தான் உதிக்க செய்ய வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது யாருக்கெல்லாம் உதிப்பாக்குவான்? அல்லாஹ் யாருடைய வாழ்க்கையிலே ஹைர நாடுவானோ அந்த பாடம் இங்க ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் ஹைர நாடணும். அவன் ஹைர நாடிக்கிட்டே இருக்கணும், நலவை நாடிக்கிட்டே இருக்கணும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், நீண்ட ஆயுள் கிடைக்கும். இன்னொரு பக்கம் இதற்கெல்லாம் நன்றி சொல்லும் நசீபும் கிடைக்கும். நம்ம ரிலாக்ஸாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம், வீட்டில் நிம்மதியாக இருப்பாங்க, பிள்ளைங்க நிம்மதியாக இருப்பாங்க. நம்முடைய கடைசி நேரம் கூட ரொம்ப ராகத்தாக வந்து அமையும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவன் நலவை நாடுகிறவர்களில் நம்ம எல்லாரையும் சேர்த்து வைப்பானாக, நம்ம குடும்பத்தையும் சேர்த்து வைப்பானாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை வழங்குவானாக. வயது வந்தும் திருமணம் தாமதமாகிற நமது ஆண் மக்களுக்கும் பெண் மக்களுக்கும் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. யாரெல்லாம் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்களோ அருமையான நமது இளைஞர்களுக்கு அல்லாஹ் தகுதியான வேலை வாய்ப்புகளை வழங்குவானாக. வெளிநாட்டில் இருக்கும் நமது பிள்ளைகளை உயர்வான பாதுகாப்பை கொண்டு பாதுகாப்பானாக. சிறையில் கிடந்த அவதிப்படுபவர்களுக்கு விரைவாக விடுதலை வழங்குவானாக. சந்தோஷத்தை இழந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் சந்தோஷங்களை நசீபாக்குவானாக. எந்த வீடுகளில் நெருக்கடி இருக்குமோ அந்த நெருக்கடியை போக்கி வைப்பானாக. கணவன் மனைவிக்கு விவகாரமும் சண்டையும் பிரச்சனையும் இருந்தால் அந்த வீடுகளை அல்லாஹ் மகிழ்ச்சி பொங்கும் வீடாக மாற்றி வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.